நீண்ட நாளா சிறுநீரக கற்களால அவதிப்படுறீங்களா? என்னால சாப்பிட முடியல, உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, சிறுநீர் கழிக்கும்போது ரத்தமா வருது. இந்த மாதிரியான நெறைய பிரச்சனைகள் இருக்கா? நான் சொல்ற இந்த எளிமையான சித்த மருந்துகள ஃபாலோ பண்ணுங்க. சிறுநீரக கற்கள் காணாமல் போகும். எந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம சாப்பிடணுன்றதும் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன், ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனைங்க. ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, அதிகமான ஒரு பிரச்சனை வருது. முதுகு வலி தாங்க முடியல. ஒவ்வொரு வாட்டி யூரின் போகும்போதும் எனக்கு அதிகமான வலி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சிறுநீரக கற்கள் உருவாவதற்கு காரணம் என்ன? இல்லைங்க, இது வந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணி தான் அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணணும். ஒரு வாட்டி வந்தா இது திரும்ப திரும்ப வருமா? கிட்னி ஸ்டோன் இருந்தா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும்? யாருக்கெல்லாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? சித்த மருத்துவத்துல சித்தர்கள் இதுக்கு சொல்லியிருக்கக்கூடிய எளிமையான உணவு முறைகள் என்ன, மருந்து முறைகள் என்னன்றது எல்லாமே இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாக இது யாருக்குங்க கிட்னி ஸ்டோன் அதிகமா வருது? தண்ணி சரியா குடிக்காதவங்க, ஒரே இடத்துல பல மணி நேரமா உட்கார்ந்து வேலை செய்யறவங்க, அதாவது நம்மளுடைய உணவு முறைகள்ல ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து இல்லாத உணவுகளை சாப்பிட்றவங்க, அதிகமான உப்பு சுவை. நல்ல உப்பு சுவைனா டைரக்டா என்னங்க, உப்பு போட்டா நான் சாப்பிட்றேன், அதிகமான உப்பு எடுத்துட்டு தான் சாப்பிட்றேன், அப்படி கிடையாதுங்க. நீங்க சாப்பிடக்கூடிய பெரும்பாலும் அவுட் சைட் ஃபுட், ஸோ அதிகமாக வெளியில் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கு, எண்ணெய் அதிகமாக இருக்கு. இந்த உணவுகளோட அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய ஜாப் நேச்சர், வேற ஆப்ஷனே கிடையாதுங்க, ஃப்ரோசன் டயட் தான் சாப்பிடணும், வருஷ கணக்கில் நாங்கள் இதுதாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க, இவங்களுக்கெல்லாம் நமக்கு கிட்னியில ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ கிட்னி ஸ்டோன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும்னா, பேக் பெயின் இருக்குங்க, லோ பேக் பெயின் இருக்கும். இப்போ ரைட் சைட் கிட்னியில் உங்களுக்கு ஸ்டோன் இருக்குன்னா பேக் பெயின், ரைட் சைட்லேயும் உங்களுக்கு பேக்கில் பெயின் இருக்கும். லேட்ரல் சைடில், ஃப்ளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லேட்ரல் சைட்லையும் பக்கவாட்டு பகுதியிலும் வலி தெரியும். அதே மாதிரி அடிவயிற்று பகுதியில் வலி இருக்கிறது. ஒவ்வொரு முறை யூரின் பாஸ் பண்ணும்போதும் ரொம்ப பெயின், சிவியராக உங்களுக்கு வந்து பெயின் தெரியறது எல்லாமே இருக்குங்க. இதை சரி செய்யறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? ஒருவேளை உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கான வழிகள் என்ன? இந்த வலியோடு சேர்த்து ஒரு சிலருக்கு சாப்பிடவே முடியாதுங்க. உணவு வாயில் வச்சு விழுங்குவாங்க, திடீர்னு வாமிட்டிங் சென்சேஷன் வந்துடும், அதிகமான தலைவலி, யூரின் போகும்போது எரிச்சலோ, இல்லை சில நேரம் ஹெமட்டூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன், ரத்தம் கலந்து யூரின்ல வர்றதோ, இல்லை பசல்ஸ் வர்றதோ, அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றது, இந்த மாதிரியான கண்டிஷன், சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளமும் பெரும்பாலும் ஏற்படுது. சருமத்திலையும் அடிக்கடி ஒரு அரிப்பு, சின்ன சின்னதாக ஒரு கொப்புளங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறுநீரகத்தில் சின்ன சின்னதாக கற்கள் உருவாயிடுச்சுன்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கால்சியம் அதிகமாக கிட்னியில் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது நமக்கு கற்களாக மாறுது. யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வரலாம். ஸோ இந்த கிட்னி பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக இந்த பிரச்சனையும் ஏற்படுதுங்க. இதை சரி செய்யறதுக்கு என்ன செய்யலாம்? நிறைய பேர் ஹோம் ரெமடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அதனோட நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதற்கான ஒரு சரியான சிகிச்சை முறை, மருந்து முறைகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த சிறுநீரக கற்கள் அதனுடைய பாதிப்பும் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? அதிகமான உப்பு சார்ந்த உணவுகள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதிகமான உப்பு சுவையை குறைச்சிக்கணும். அதுக்கு அடுத்தது அதிகமான இனிப்பு. ஸோ ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றீங்க, ஒயிட் சுகர் இதனால் செஞ்ச இனிப்பு வகைகள் நிறைய எடுத்துக்கிறீங்கனாலும் உங்கள் சிறுநீரகங்களில் பாதிப்பு வரலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்னா, ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணது, இந்த டீப் ஃப்ரை பண்ண உணவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை அசைவ உணவுகள் நிறைய நீங்கள் சாப்பிட்றீங்க, அதனாலையும் கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீர்ச்சத்து, நல்ல தண்ணீர் சத்து நீங்கள் உடலில் இருக்கணும். அதனோட சேர்த்து வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் சாப்பிட்லாம்? பெரும்பாலும் கிட்னிக்கு இப்போது சிகேடி அப்படின்னு சொல்கிற இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருந்தாலும், சிறுநீரகங்களில் கற்கள் இருந்தாலும் அதற்கான உணவு முறைகளில் இந்த வெஜிடபிள்ஸில் எந்த அளவுக்கு பங்கு இருக்குது?
ஈஸியாக உங்களுக்கு கரைச்சி வெளியேறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெள்ளை பூசணி சாறு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. பெரும்பாலும் கிட்னியில் எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வெள்ளை பூசணி சாறு தான் நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம். அந்த வெள்ளை பூசணியை நீங்கள் சாறாக எடுத்துக்கலாம், ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வாழைத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா, பெரும்பாலும் நிறைய பேர் இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. வாழைத்தண்டு சாறாக எடுத்துக்கலாம். இதனோட சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய குங்குலியம் அப்படின்னு சொல்கிற பருப்ப வகை மருந்து ஒரு மிளகளவு தான் எடுத்து இந்த வாழைத்தண்டு சாறில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம தினந்தோறும் காலையில் குடிச்சிக்கிட்டே வரும்போது, காலை உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 300 ml வாழைத்தண்டு சாறு இருக்குன்னா அதில் கொஞ்சமாக இது நீங்கள் அந்த குங்குலியம் பருப்பமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். அதனோடு சேர்த்து சிறுநீரக கற்களும் வெளியேறும். ரொம்ப ஸ்பைசியாக காரமாலாம் ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், ஸோ வாதம் எந்த அளவுக்கு நீங்கள் வாதம் சார்ந்த பொருட்கள் அந்த கிழங்கு வகைகள் எடுக்கிறீங்க, நிறைய பருப்பு வகைகள்லாம் எடுக்கிறீங்கன்னா அதுவுமே நமக்கு கிட்னி ஸ்டோன் உருவாக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நூக்கோல், சௌச்சௌ, இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், சுரக்காய், பீர்க்கங்காய், இதில் ஏதாவது ஒரு ஜூஸ் தினம்தோறும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்த ஜூஸ் வகைகளை எடுக்க தான் கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த பிளாடரில் வந்து சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலையும் பார்த்திங்கன்னா பிளாடரில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, ஸோ யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, இது எல்லாமே இருக்கும். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஸ்பெஷலாக நீர்மூழ்கி கஷாயம் நீங்கள் எடுத்துக்கலாம். நீர்மூழ்கி கஷாயம் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல பித்தத்தை குறைக்கவும், உடல் உஷ்ணத்தை குறைக்கவும், அந்த கற்களை கரைத்து வெளியேற்றவும் நமக்கு பயன்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து நீர்மூழ்கி கஷாயம். ஸோ இந்த நீர்மூழ்கி அப்படின்னு சொல்றது உடல் சூட்டை குறைக்கக்கூடியது. அதிகமான உடல் சூடு இருக்கிறவங்களுக்கு உடல்ல இந்த மாதிரி கற்கள் உருவாகும். அதே மாதிரி நீர்ச்சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்கும் கற்கள் உருவாகுது. அந்த நீர்மூழ்கி கஷாயம் இதனோட பார்த்தீங்கன்னா யானை நெரிஞ்சல் இருக்கும், சோம்பு இருக்கும், தொட்டார்ச்செனிங்க சேர்த்துருப்பாங்க. இந்த மாதிரி சில மூலிகைகளை சேர்த்து அந்த கற்களை வெளியேற்றுவதற்கான மூலிகைகள் சேர்த்து, அது டயூரிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூலிகைகளை சேர்த்து நீங்கள் மருந்தாக பயன்படுத்தும்போது சிறுநீரகங்கள்ல இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு நல்லாவே வெளியேற ஆரம்பிச்சிருங்க. அது தொடர்ந்து இதை எத்தனை வாட்டி குடிக்கணும்னா ஒரு நாளைக்கு 2 வேளைகள் நம்ம குடிக்கணும். ஸோ 100 ml அளவுக்கு காலை மற்றும் இரவு உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சிறுநீரகங்கள்ல இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ உணவு முறையிலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணுங்க. இன்றைக்குமே கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ரணகல்லி இலைகள், ஸோ அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அந்த ரணகல்லி இலைகள் அப்படின்னு சொல்கிறது வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இருக்குங்க. ஒரு 4-5 இலைகள் எடுத்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அதை நம்ம மென்று அந்த சாறு விழுங்கிட்டு வந்தாலே கற்கள் நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். இந்த சிறுநீரக கற்கள் இருக்கும்பொழுது டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய உணவு முறைகள் என்ன? ஸோ அதிகமான உப்பு சார்ந்த உணவுகள் அதை தவிர்த்துக்கோங்க. பால் சார்ந்த பொருட்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதிகமாக நெய் சாப்பிட்றேன், தயிர் சாப்பிட்றேன், பால் எடுத்துக்கிறேன்னா இதையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சிலருக்கு கால் வீக்கம் இருக்குது, இல்லை யூரின் போகும்போது நமக்கு அதிகமான ரத்தம் வெளியேற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி தாங்க பார்க்கணும் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்டோன் இருக்குன்ட்டு. அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகள் எடுக்கும்போது உங்கள் கிட்னி ஸ்டோனோட சைஸ் அதை பொறுத்து எவ்வளோ சிவியாரிட்டி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.